நம்ம இப்போ தூங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ படுத்தாச்சு. படுத்து கண்ணை மூடியாச்சு. இப்போ நமக்கு தூக்கம் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நமக்கு தூக்கம் வந்துருச்சா அப்படிங்கிறத நம்மளுடைய தூங்கும்போது நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்மளுடைய மனசை கவனிக்கும்போது அந்த எண்ணங்களை கவனித்தாலே தெரிஞ்சிடும். அந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுயநினைவு இருக்காது. அந்த எண்ணங்களில் ஒரு சுயநினைவு இருக்காது. ஒழுங்கு இல்லாமல் போயிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை பார்த்திங்கன்னா அது அதில் ஒரு ஒழுங்கே இருக்காது. கண்ணா பின்னான்னு வர ஆரம்பிச்சிடும். கட்டுப்பாடுகளை இழந்து விடும். தூங்கிட்டோம் அப்படின்னாலே இப்போ முழிச்சிருக்கோம் அப்படின்னா நமது எண்ணங்கள் நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நாம் என்ன யோசிக்கிறோம், எதுக்காக இப்படி யோசிக்கிறோம், நம்முடைய நினைவுகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதுவே நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னாலே தூக்கம் இப்போ நமக்கு வருதுனாலே அந்த மனசு கட்டுப்பாட்டை இழந்துடும். ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனசு எப்படி யோசிக்கும்? அதில் ஒரு ஒழுங்கே இருக்காது. ஒரு குழந்தைய நீங்கள் சின்ன குழந்தை அதை விட்டிங்கன்னா எப்படி போகும்? அங்கே போகும், இங்கே போகும், ஏன் போகுது, எதுக்கு போகுது? அது மாதிரி அந்த மனசு கட்டுப்பாடே இருக்காது. கட்டுப்பாடு இல்லாமல் யோசிக்கும். அர்த்தமே இருக்காது. அதில் அர்த்தமே இருக்காது அந்த யோசனையில். ஏன்னா இப்போ நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னோடனே அந்த மனசு அதில் ஒரு அர்த்தமே இல்லாமல், ஒரு சுயநினைவே இல்லாமல் யோசிச்சிட்ருக்கோம். அதை பார்த்தாலே நம்ம கவனிச்சிடலாம். அப்போ நமக்கு இப்போ தூக்கம் வரப்போகுது. அப்போது அதை கவனித்தாலே போதும். அதைத்தான் கவனிக்கணும். தூக்கம் வரும்போது நம்ம அதைத்தான் கவனிக்கணும். சும்மா தூங்குறதுக்காக படுக்கிறோம். அப்படியே உடனே அப்படி தூங்கிட்டோம் அப்படின்னா தூக்கம் எப்படி வருது, எப்படி எதை கவனிக்கிறது, எதை கவனித்தா நமக்கு ஒரு தூக்கம் வரும்போது நம்ம எதை கவனிக்கிறது? ஒரு இது இருக்குல்ல, ஒரு மன ஒருமைப்பாடு இருக்குல்ல. எல்லாத்துலேயுமே ஒரு மன ஒருமைப்பாடு இருக்குது. நம்ம கவனிக்கணும். எந்த செயலை செய்தாலும் நம்ம அதை கவனிக்கணும். அப்போ தூங்கும்போது நம்ம எதை கவனிக்கணும்? நம்ம மனசை கவனிக்கணும். மனசை கவனித்தாதான் இப்போ தூக்கம் வருதா வரலையா, இன்னும் சுயநினைவோடு தான் யோசிக்குது, இன்னும் அந்த யோசனையில் அர்த்தம் இருக்குது, விழிப்போடு தான் இருக்குது, அந்த யோசனையில் ஒரு விழிப்பு நிலை இருக்குது, அந்த யோசனை இன்னும் அப்போ நமக்கு இன்னும் தூக்கம் வரல. எப்போ அந்த யோசனை ஒரு தெளிவில்லாமல் கட்டுப்பாட்டை இழந்து அர்த்தம் இல்லாமல் போய்கிட்டுருக்கோ அப்போ நமக்கு தூக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ தூக்கம் வரும்போது நம்ம எதை கவனிக்கணும்? நம்ம மனசை கவனிக்கணும். நமக்கு இப்போ தூக்கம் வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த கட்டுப்பாட்டை இழக்குதா அந்த மனசு? ஒரு விழிப்பு நிலையை இழந்து அர்த்தம் இல்லாமல் யோசிக்குதா? அதில் ஒரு அர்த்தமே இருக்காது. அப்படி யோசிக்கும், இப்படி யோசிக்கும், குழம்பி யோசிக்கிட்டுருக்கு. அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. கண்ணா பின்னான்னு யோசிச்சிட்ருக்கோம். அப்போவே நமக்கு தூக்கம் வருதுன்னு அர்த்தம். நம்ம தூங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம மனசு நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம முழிச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டில் அது இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம முழிச்சிருக்கணும்னா நம்ம மனசை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளால் முழிச்சிருக்க முடியும். இப்போ தூங்க போகிறோம் அப்படின்னா அந்த கட்டுப்பாட்டை நம்ம விட்டுட்டு நம்ம அதான் படுத்து தூங்க போகிறோம். மனசுக்கு கட்டுப்பாட்டை விட்டுரும்போது அந்த கட்டுப்பாட்டை இழக்கும்போது அது தூங்க ஆரம்பிச்சிருது. அப்போ தூக்கம் வரும்போது அந்த கட்டுப்பாடு இழக்க ஆரம்பித்து விடுகிறது. மனசு அர்த்தம் இல்லாமல் இயங்க ஆரம்பித்து விடுகிறது. அதில் ஒரு அர்த்தமே இருக்காது. ஒரு நிஜமான உலகத்தில் அது இருக்காது. இப்படி தான் நம்ம நமக்கு தூக்கம் வருதா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம தூங்கும்போது நம்ம மனசை தான் கவனிக்கணும். இப்போ வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா எதை கவனிக்கணும்? ரோட்டை கவனிக்கணுமா இல்லையா? நீங்கள் ஒரு 2 வீலர் ஓட்டுறீங்க. அப்போ நீங்கள் எதை கவனிக்கணும்? வானத்தையா அல்லது பூமியவா? முன்னாடி பார்க்கணும். வானத்தை பாருங்கள், எதை பாருங்கள் பக்கத்தில். ஆனால் முன்னாடி கண்டிப்பாக பார்க்கணும், ரோட்டை பார்க்கணும். அதுபோல் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, தட்டில் சாப்பாடு வச்சு சாப்பிட்றீங்க. அப்போ எதை கவனிக்கணும்? சாப்பாடை கவனிக்கணும்.
நம்ம என்ன சாப்பிட்றோம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கவனிக்கணும்ல. எங்கேயோ பார்த்துட்டா சாப்பிட்டுட்ருப்பீங்க. அதுபோல் தான் தூங்கும்போது நீங்கள் எதை கவனிக்கணும்னா உங்கள் மனசை கவனிக்கணும். அப்படி தான் தூங்கணும். வேறு எதுவும் அதுக்கு இயற்கையான இது ஒரு இயற்கையான விதிமுறை. உலகத்தில் உள்ள எல்லாரும் இதைத்தான் பின்பற்றணும். அப்படியே படுத்து தூங்க போகிறோமா, மனதை கவனிக்க வேண்டும். மனதை கவனிக்கணும். அதாவது அதே நேரத்தில் படுக்கும்போது நம்ம கைகால்கள் ஓய்வாக இருக்கிறதா. இப்போ நீங்கள் தலைக்கு கையை தலைக்கு வச்சுருக்கீங்கன்னு வைங்க, பின்னாடி வச்சு, அப்போ கையில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கைகளுக்கு ஓய்வு கொடுக்கணும். இப்போ கைகளை மார்பில் வச்சுட்டு கூட தூங்குவாங்க. அப்போ கூட அதில் ஒரு பெயின் இருக்கும். அப்போ அந்த கைகளை கீழே கூட வச்சிடலாம், தரையில் வச்சிடலாம். 2 கைகளையும் மார்பில் வச்சுட்டு தூங்குவாங்க. அப்படி தூங்கும்போது கைகளில் ஒரு வலி இருக்கும். அது ஒரு வேலை தான். அப்போ அந்த கைகளை தூக்கி தரையில் வைக்கணும். எப்படி உடம்பை நம்ம தரையில் படுத்திட்டோமோ அதுபோல் கைகளை தூக்கி தரையில் வச்சிடணும். தரையில் வச்சுட்டு அப்படி கூட அந்த மாதிரி உடம்புல எந்த ஒரு வேலையும் அங்கே நடக்கக்கூடாது. படுத்துக்கிட்டு இருந்தால் கூட, இப்போ நீங்கள் படுத்து கிடக்குறீங்க தூங்குறதுக்காக, அப்போது ஒரு காலை மட்டும் நீங்கள் மடக்கி வச்சுருக்கீங்கன்னு வைங்க, மடக்கி நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. தரையில் காலை ஊனி நீங்கள் ஆனால் படுத்து தான் கிடக்குறீங்க. தரையில் காலை ஊனி ஒரு காலை மட்டும் மடக்கி நிப்பாட்டி வச்சுருக்கீங்கன்னு வைங்க. அப்போ அந்த கால்களில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உழைப்பு அது. அப்போ அந்த ஓய்வில் இல்லை, அந்த காலுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் இப்போ தூங்க போகிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் தூங்கக்கூடாது. காலையும் நல்லா நீட்டிடணும். நீட்டி கால்களுக்கும் ஓய்வு கொடுக்கணும். ஒட்டு மொத்தமாக உடம்பு ஓய்வு நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தூங்குவதற்கு தயாராகும்போது நீங்கள் மனதை கவனிக்க வேண்டும். தூக்கம் எப்பொழுது வருகிறது, தூக்கத்தை எதிர்பார்த்து நீங்கள் மனதை கவனிக்க வேண்டும். நீங்கள் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு எதையாவது பற்றி யோசிச்சுட்ருக்கூடாது. எதையாவது பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்கூடாது. தூக்கங்கிறது தானாக வரும்னு நினைக்கக்கூடாது. தூக்கம் வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மனதை கவனிக்க வேண்டும். என்ன நோக்கத்துக்காக மனதை கவனிக்கணும்? தூக்கம் வர வேண்டும். அந்த மனசு எப்போ ஒழுங்கு இல்லாமல் இயங்கும், எப்போ அந்த மனசில் எண்ணங்கள் அந்த கனவுகள்லாம் அர்த்தம் இல்லாமல் இயங்கும், அதை எதிர்பார்த்து நீங்கள் படுத்து கிடக்கணும். இல்லை அது ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்குது, எதையோ பற்றி யோசிக்குது, நாளைக்குள்ள வேலையை பற்றி தீவிரமாக யோசிக்குது, அதாவது ஏதாவது சினிமா பற்றியோ இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பற்றியோ அது ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இன்றைக்கி நமக்கு தூக்கம் வராது அப்படின்ட்டு. அப்போ நம்ம தூக்கம் வர்றதுக்கு வேறு ஏதாவது பண்ணணும். போய் குளிச்சுட்டு வரலாம். குளிச்சுட்டு போய் நல்லா தலையை தோட்டிட்டு நல்லா ஃபேனில் தலையெல்லாம் காய வச்சுட்டு போய் படுத்திங்கன்னா திரும்ப தூக்கம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இரவு நேரத்துலலாம். இந்த மாதிரி வேறு தூக்கம் வருவதற்கு நமக்கு எப்படி தூக்கத்தை வர வைக்கலாம், அதன் பிறகு படுத்திங்கன்னு வைங்க, அந்த மனசு ரொம்ப தீவிரமாக விழிப்பு நிலையில் இருக்காது, தீவிரமாக எதையோ பற்றி யோசிக்காது. அதனால் தூக்கம் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், அந்த மனசை கவனிக்கணும். ஒழுங்கெல்லாம் அந்த கட்டுப்பாட்டை எப்போ மனசு இழக்குது, அர்த்தம் இல்லாமல் எப்பொழுது சிந்திக்கிறது, அந்த விழிப்பு நிலையை எப்போ இழந்து கண்ணா பின்னான்னு யோசிச்சுட்டு இருக்குது, அதில் ஒரு அர்த்தமே அப்போ நமக்கு தூக்கம் வருதுன்னு அர்த்தம். இப்படி அப்போ நம்ம ஆஹா தூக்கம் வந்துருச்சு, நமக்கு இப்போது கவலை இல்லை, ஒரு நேரத்தில் நம்ம தூங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். இதுதான் இந்த மாதிரி தான் இது பொதுவானது. இது ஏதோ ஒரு பயிற்சி பண்ணால் தான் இந்த இது வரும் அப்படின்லாம் கிடையாது. எளிதானது. எல்லா மனிதர்களும் இந்த நிலையை அடைந்து தான் தீர வேண்டும். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த நிலை இருக்குதான்ட்டு சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் பிறக்க போகிற பசங்கள்லாம் இருக்காங்களே, இனிமேல் ஒரு 2023 24க்கு அப்புறம் இந்த குழந்தைகள் இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுடைய வயதிலும் சரி பிற்காலங்களையும் சரி, இனிமேல் பிறக்கிற மனித இனம் ஒரு தூங்கும்போது அவங்க எந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையை கையில் எடுப்பார்கள், எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்வார்கள், பின்பற்றுவார்கள் அப்படின்னா இப்படித்தான் நான் சொல்கிறேன்ல, இந்த நிலையை தான் அவங்க பின்பற்றுவாங்க. இது இயற்கையான நிலைப்பாடு. எப்படி தூங்குறது, இந்த உலகத்தில் எல்லோரும் கண்ணை மூடிட்டு தானே தூங்குவாங்க. அதுபோல தான் தூங்குவதை எப்படி அவர்கள் வரவேற்பார்கள், தூங்கும்போது எப்படி கண்டுபிடிப்பாங்க, நமக்கு இப்போ தூக்கம் வரப்போகுது
அப்படிங்கிறத தூக்கத்தை வரவேற்கும் விதமாக அந்த மனசை கவனிச்சிக்கிட்டே படுப்பாங்க. மனசு எப்போ கட்டுப்பாட்டை இழக்குதோ அப்போ தூக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். மனசில் கண்ணா பின்னான்னு அர்த்தமே இல்லாத சிந்தனைகள் யோசனைகள் வருது, அதுக்கு அர்த்தமே கிடையாது, எதை பற்றியோ யோசிக்குது, ஏன் சம்மந்தமில்லாமல் யோசிக்குது அப்படின்னா அது தூக்கத்தில் இருக்குன்னு தூங்க போகுதுன்னு அர்த்தம் உடம்பு.